அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ தனுவாஸ் 2024-25 அகாடமிக்கான அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கிற நேரத்தில் இந்த கிராஜுவேஷன் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 20ஆம் தேதி கவர்னர்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அதில் என்ன நடந்த சம்பவங்கள் என்ன பேசுனாங்க, யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, அந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த தனுவாஸ் அதாவது வெட்டர்னரி அண்டு பிடெக் கோர்ஸ் 2 இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த கிராஜுவேஷன் டே கான்வெகேஷன் சொல்லுவோம். கான்வெகேஷன் நடந்துச்சு 20ஆம் தேதி. அது எங்கே நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிற விளக்கத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இந்த தனுவாஸ் பட்டமளிப்பு விழாவில் கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விலங்குகளிடமிருந்து பரவும் நோய்கள் கால்நடை மருத்துவ பல்கலை ஆராய்ச்சி அந்த டிசீஸ் இருக்கு இல்லையா, விலங்குகள்லேருந்து ஏன்னா வெட்டர்னரி டாக்டரே விலங்குகளை பற்றி தான் பார்க்குறோம். அவங்களுக்கு அந்த நோய்கள் பரவுறதை தடுக்கிறதுக்கெல்லாம் எப்படி என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்காரு. ஸோ 24ஆம் பட்டமளிப்பு விழா கவர்னர் தலைமையில் இந்த ஃபோட்டோ கீழே பார்த்திங்கன்னா தெரியும். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் 24வது பட்டமளிப்பு நிகழ்ச்சி நடந்தது. இதில் பல்கலை வேந்தரும் கவர்னருமான ரவி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். உடன் இடமிருந்து வளம் பெங்களூர் குடிநீர் வளங்கள் இது யார் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு பேர் அவார்டு வாங்கியிருக்கு யாருன்னா பேர் போடலை, பட் வழங்கினாலும் சொல்லியிருக்காங்க. பாருங்கள் இருக்குது. இதை நியூஸ் நீங்களாக படித்து தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம ஒரு தனுவாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தான் நம்ம தனுவாஸில் என்ன நடந்துகிட்ருக்கு, தனுவாஸ் அண்ட் நியூஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இதை கொடுத்தோம்னா பெட்டராக இருக்குன்னு தான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே படித்து பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் அதை வச்சு ரிப்ளை பண்ணலாம். விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்களுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட 195 ஆராய்ச்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலை துணைவேந்தர் செல்வகுமார் வைஸ் சான்சலர் தனுவாஸோட சான்சலர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைகள் 24 பட்டமளிப்பு விழா இது அங்கே வேப்பேரியில் இந்த மெட்ராஸ் வெட்டர்னரி காலேஜ் வேப்பேரி அங்கே நடந்துச்சு. இதில் மொத்தம் 437 பேர் நேரடியாக பட்டங்கள் பெற்றிருக்காங்க. 437 பேருங்க. ஓகேங்களா. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இளநிலை பட்டப்படிப்பை நிறைவு செய்த மாணவி திலக் ஈஸ்வரி ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கியதற்காகவும் பட்டப்படிப்பில் அதிக மதிப்பெண் பெற்றதற்கும் 14 பதக்கங்கள். அப்போ பார்த்துங்களேன், ஈஸ்வரி அப்படிங்கிறவங்க திலக ஈஸ்வரி எத்தனை 14 பதக்கங்கள் விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்களாம். ஓகேங்களா. அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்புறம் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயமும் இதில் சொல்லியிருக்கு. அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ இந்த கல்லூரியில் வேறு என்ன டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா, தற்போது பல்கலையில் 218 கோடி ரூபாய் மதிப்பிலான 195 ஆராய்ச்சி திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளையும் பாதுகாக்கவும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கவும் மரபியல் வளங்களை பாதுகாக்கவும் ஆராய்ச்சி நடக்கிறது சொல்லியிருக்கு. இதில் முக்கியமாக கால்நடை வளர்ப்பு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அவங்களுக்கான வளர்ச்சி அதுக்காக தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த நேரத்தில் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுடைய ஜென்ரல் நாலேஜும் டெவலப் ஆகும். ஸோ தனுவாஸில் வேறு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை இதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ தனுவாஸ் இன் நியூஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த விஷயம் இந்த கவர்னர் கிராஜுவேஷன் டே அதாவது பரிசளிப்பு விழா பட்டமளிப்பு விழான்னு வச்சுங்களேன், பட்டமளிப்பு விழா நடந்தது தான் இந்த விஷயம். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனு ஆன் பண்ணுவீங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி பொது விஷயங்கள் ப்ளஸ் அட்மிஷனை பற்றின விஷயம், கவுன்சிலிங் பற்றின விஷயம் அதுவும் எல்லாமே இதில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிறதுனா இந்த விஷயம் தான் முக்கியமானதாக இருக்குது. ஸோ வெட்டர்னரி டாக்டருக்கு மட்டும் கிடையாது, பிடெக் கோர்சஸ் படிக்கிற அனைவரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.